நீங்க கீழ கிடந்து ஒரு பொருள் எடுக்குறீங்க. அது தங்கம்னு நெனச்சு யாருக்கும் தெரியாம கிட்டத்தட்ட பல வருஷமா மறைச்சு வச்சிருக்கீங்க. ஃபைனலி ஒன் டே அது தங்கம் இல்லன்னு தெரிய வரும்போது உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? டேவிட் ஹோல் இவர் ஒரு கோல்ட் ப்ராஸ்பெக்டர். அதாவது இந்த ஆத்துல, மலைகள்ல தங்கம் இருக்கான்னு தேடுவாங்கல்ல, அவங்க தான். 2015ல அப்படி ஒரு நாள் இவரு தங்கம் இருக்கான்னு அவரோட மெட்டல் டிடெக்டர் வச்சு தேடிட்டே போகும்போது அவருக்கு ஹெவியான ரெட்டிஷ் கலர்ல கல் ஒன்று கிடைச்சிருக்கு. மனுஷன் என்ன நினைச்சாரோ தெரியல, தங்கம் தான் தனக்கு கிடைச்சிருக்குன்னு அதை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காரு. தங்கம் தான் அதுக்குள்ள இருக்குன்னு கத்தியை வச்சு உடைக்கிறாரு, ரம்பத்தை வச்சு அறுக்கிறாரு, ட்ரில்லிங் மிஷினை வச்சு ட்ரில் பண்றாரு, ஏன் ஆசிட கூட ஊத்திருக்காரு. பட் ஒண்ணுமே வேலைக்காகல. அதுல இருந்து சின்ன பீஸ் கூட உடையல. அது தங்கம் தான் நினைச்சு யாருக்கும் தெரியாம பல வருஷம் அவர் கூடவே வச்சிருந்தாரு டேவிட். பட் ஒரு நாள் அது என்னதான் அப்படின்னு தெரிஞ்சுக்க மெல்பர்ன்ல இருக்கிற ஒரு மியூசியத்துக்கு அதை தூக்கிட்டு போறாரு. அங்க இருந்த சயின்டிஸ்ட் அதை செக் பண்ணிட்டு அது தங்கம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே மனுஷன் உடஞ்சு போயிட்டாரு. ஆனா அதுலதான் ட்விஸ்ட். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மீட்டோரைட்னு தெரிய வருது. இந்த கல் நம்ம பூமியை விட ரொம்ப பழசு. மீட்டோரைட் அப்படின்றது ஒரு விண்கல் எரிஞ்சுட்டே போகும்போது அதுல இருந்து ஒரு பீஸ் சர்வைவ் ஆகி பூமியில வந்து விழுறது தான் இந்த மீட்டோரைட். அப்படி விழுந்த அந்த பீஸ் தான் டேவிட் கையில கிடைச்சிருக்கு. ஆனா பாவம், தங்க கிடைக்கும்னு நினைச்சு காத்துட்டு இருந்த அவரோட நிலைமை தான் இலவு காத்த கிளி மாதிரி ஆயிடுச்சு. உங்க லைஃப்லயும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில அது புஷ்னு போச்சா? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஜீவா ரிவீல்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.